காட்சி சத்தவின் உயிருக்கு அன்பான உறவு இது ஆகாத வரவு. ஏன் இந்த பிரிவு? அது இறைவனின் முடிவு. அந்த இறைவனின் முடிவு. அன்பான உறவு என் மனைவி செய்து கொடுத்த சத்தியத்தை இந்த பாவி நான் நிறைவேற்றுகிறேன். என்னுடைய மகனை நான் பலி கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள் தாயே. மகளே, இந்த பாவி மன்னித்துவிடுமா? மகளே. ஆமா தாயே, உனக்கு என்ன வேண்டும்? என்னுடைய உயிர் தானே வேண்டும். என்னுடைய உயிரை சீக்கிரமாக நீயே எடுத்துக்கொள்ளம்மா. நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை கொல்ல வேண்டும். உன் உடலிலே இருக்கக்கூடிய உதிரத்தை வாரி குடிக்க வேண்டும். என் அகோர பசி தீர்க்க வேண்டும் என்று உன்னுடைய தாய் தந்தை இருவரும் இருந்தால் மட்டும் உன்னை விட்டு விடுவேன் என்று நினைக்கிறாயா? இப்போது உன்னை கொன்று என் பசியை நானே தீர்த்துக் கொள்கிறேன். சாந்தமடைய வேண்டும் தாயே, சாந்தமடைய வேண்டும். சாந்தம் சாந்தம் சாந்தம். வந்திருப்பவர் யார்? நான் தான் பொன்னுலகத்துக்கு அதிபதி தேவேந்திர வந்திருக்கின்றேன் தாயே. வாழ்க தேவேந்திரா. வந்த காரணம் என்ன? இதோ இருந்த பிணமாக இருக்கிறார்களே முரளி. ஆமா. இதோ இருக்கின்றாலே மரகதமாலா. ஏய். இவங்கள் இருவரும் தேவலோகத்தில் சேர்ந்தவர்கள். அப்படியா? என்னுடைய வளர்ப்பு மகன் அத்தியானவன். இந்த பெண் இந்த பெண்ணானவள் என் அருகாமல் நாட்டமாடிக்கூடிய ஊர்வசியானவள் இவள். இவர்கள் இருவரும் இந்த நிலையிலே இருக்க காரணம்? இவங்கள் இருவரும் தேவலோகத்தில் அன்று ஒரு நாள் இவங்க செய்த தவறால் நான் கொடுத்த சாபமானது பூலோகத்தில் ஒரு நாட்டு மன்னருக்கு மகனாகவும் ஒரு நாட்டு மன்னருக்கு மகளாகவும் பிறந்து அங்கு வரும் இன்ப துன்பங்களை அனுபவித்து மாண்டு மடிந்த பிறகு தேவலோகம் வர வேண்டும் என்று நான் கொடுத்த சாபமானது அன்று நீ கொடுத்த சாபம் இன்றோடு முடிந்துவிட்டது. அதனால் இருவருக்கு உயிர் பிச்சு தாயே. அப்படியா? உன் பாதத்தில் வந்து மன்றாடி கேட்கின்றேன். இருவருக்கு உயிர் பிச்சத்தா. இப்போதே இவர்கள் இருவருக்கு உயிரை கொடுக்கின்றேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. தங்கச்சி ஊர்வசி. அச்சியா, ஊர்வசி, அண்ணன் தங்க இருவரும் தவறு செய்த காரணத்தினால் உங்கள் இருவருக்குமே சேர்ந்த பிறந்த குழந்தை அவள். இப்போது அவளுக்கு பேரை சூட்டுகிறேன். ஊர்வசி, அந்த மாலையால் நீ பட்ட கஷ்டங்களை கொஞ்சமா நெஞ்சமாம் மாலையை கடட்டி இனிமேற் கொண்டு இந்த மாலைக்கு சொந்தக்காரி அருள்மொழிதான். இதை நீதான் அறிந்து கொள்ள வேண்டும். அச்சையா, இப்போது தேவலோகம் சென்று உன்னுடைய தந்தை தேவேந்திரனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஊர்வசி, அம்மா, நீயும் தேவலோகம் சென்று தேவேந்திரன் முன்பதாக நாட்டியத்தை ஆட வேண்டும். புறப்படுங்க தேவலோகம். நான் கொடுத்த சாபமானது இன்றோடு முடிந்துவிட்டது. நீங்கள் இருவரும் தேவலோகத்தில் சேர்ந்தவர்கள். புறப்படுங்கள். நம்ம வாகனமானது நின்று கொண்டிருக்கிறது. வாகனத்தின் மீது ஏறி சென்று வாருங்கள் தேவலோகம். சென்று வாருங்கள். இனிமேல் கொண்டு இந்த பூலோகத்திலே என்னுடைய ஆலயத்தில் இருந்து அனைவரும் நீ தொண்டிகள் செய்து வர வேண்டும். அதுதான் உன்னுடைய கடமை. அப்படியே செய்து முடிக்கிறேன் தாயே. அம்மா. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, நாடக கலை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும்